வணக்கம் உறவுகளே. வழமை போன்று யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவின் செய்திகளின் அடிப்படையிலே இன்று 27ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை ஊடகப் பிரிவில் பதிவான செய்திகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். அந்த வகையிலே இன்று கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த விழாவிற்கான நிதி முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் முற்பகல் 11 மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் மற்றும் 28ஆம் தேதிகளில் இடம்பெறவுள்ள வருடாந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக அதற்கான நிதி விடயங்கள் தொடர்பாக முன்னாயத்த நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலின் போது விழாவுக்கான செலவீன திட்டமிடல், தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் தொடர்பான விரிவாக ஆராயப்பட்டதுடன் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபையினூடாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நிதி விடயங்கள் தொடர்பிலான ஒழுங்கமைப்புகள் தொடர்பில் அரசாங்க அதிபர், கௌரவ தவிசாளர் மற்றும் உத்தியோகத்தருடன் கலந்துரையாடி உரிய வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறார். அதோடு இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் கே சிவகரன், உதவி மாவட்ட செயலாளர் செல்வி தர்சினி, நெடுந்தீவு பிரதேச செயலாளர் திரு என் பிரபாகரன், கடற்படை அதிகாரி, நெடுந்தீவு பிரதேச சபையின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர், விடய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எங்களுடைய மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. அடுத்த செய்தியாக ஒரு செய்தி பதிவிட்டிருக்கிறது. தங்களுடைய முகநூல் பக்கத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், இன்று அரச சேவையிலிருந்து இளைப்பாறும் நிர்வாக உத்தியோகத்தர் திரு ஆறுமுகம் சத்தியமூர்த்தி அவர்களுக்கான ஒரு சேவை நலன் பாராட்டு விழாவும் மற்றும் பிரியாவிடை நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. 40 ஆண்டுகள், 1 அல்ல 2 அல்ல 10 அல்ல 20 அல்ல 40 ஆண்டு கால அரச சேவையிலிருந்து இன்றுடன், அதாவது 27/1/2026 இளைப்பாறும் இந்த நிர்வாக உத்தியோகத்தர் திரு ஆறுமுகம் சத்தியமூர்த்தி அவர்களுக்கான ஒரு சேவை நலன் பாராட்டு விழா மற்றும் பிரியாவிடை நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் பிற்பகல் 2:30 மணிக்கு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்திலே நடைபெற்றிருக்கிறது. இதில் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் 1986ஆம் ஆண்டு தொடக்கம் அரச சேவையிலே இணைந்து மாவட்ட செயலகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் கடமையாற்றியதுடன் இறுதியாக 2/4/2020 தொடக்கம் இன்றைய தினம் வரை நிர்வாக உத்தியோகத்தராக ஒரு சிறப்பாக கடமையாற்றி தமது 40 வருட அரச சேவையிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே வரவேற்புரையினை பிரதம கணக்காளரும் யாழ் மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர் திரு எஸ் கிருபாகரன் அவர்களால் ஆற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கிய அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் முன்கூட்டியே திகதி குறிப்பிடப்பட்டு செய்யப்படும் ஒரே ஒரு தினம் இந்த ஓய்வு தினமாகுமோ, அரச உத்தியோகத்தர்களுக்கு அவர் அழகாக சொல்லியிருக்கிறார், அரச உத்தியோகத்தர்களுக்கு முன்கூட்டியே திகதி குறிப்பிடப்பட்டு செய்யப்படும் ஒரே ஒரு தினம் இந்த ஓய்வு தினமாகும் எனவும், மாவட்ட செயலக நிர்வாகம் என்பது பல்வேறு பொறுப்புகள் மிக்கதும் பல்வேறு இடர்பாடுகளை கொண்டதுமாகும் எனவும், இந்த பணியை ஆற்றுவது என்பது மிகவும் ஒரு பாராட்டுதலுக்குரியது எனவும், அந்த வகையிலே திரு சத்தியமூர்த்தி அவர்கள் நிர்வாக உத்தியோகத்தராக கடமையாற்றி இன்றுடன் அரசு சேவையில் ஓய்வு பெறுவது குறித்து வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் யாழ்ப்பாண மாவட்டம் குறித்து அனைத்து விடயங்களையும் அறிந்தவர் என்ற ரீதியிலும் தாபன விதிக்கோவை குறித்து முழுமையான பூரணமான ஒரு அறிவினை ஒரு கொண்ட மனிதர் என்றும் என்ற அடிப்படையிலும் மாவட்ட செயலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தராக இவர் தெரிவு செய்யப்பட்டார் எனவும் தெரிவித்தார். அப்ப இவர் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தராக தெரிவு செய்யப்பட்டதற்கான காரணங்கள் மேற்குறித்ததாக அரசாங்க அதிபர் கூறியிருக்கிறார். அத்துடன் மேலும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கோவையோடு சேவையாற்றுவர்கள் என்று கருதாமல், அதாவது உண்மையிலே அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லோரும் சொல்லிக் கொள்வது நாங்கள் கோவையுடன் தானே அவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் என்று, அப்படி அல்ல, அப்படி கருதாமல் ஒருவருடைய வாழ்க்கையும் அதில் அடங்கி உள்ளது என்ற அடிப்படையில் அவர் தம் கடமைகளை பொறுப்புடன் மேற்கொண்டதாகவும், அந்த வகையிலே அவரின் பணி மென்மேலும் போற்றுதலுக்குரியதாகும் எனவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.
மேலும் யாழ் மாவட்டத்தில் உத்தியோகத்தர்களின் வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சைக்கு இவர் பல்வேறு வழிகாட்டுதல்களையும் பயிற்சிகளையும் வழங்கியுள்ளதுடன் ஒரு ஏனைய வவுனியா மற்றும் மன்னார் முல்லைத்தீவு போன்ற வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களும் இவரின் ஒரு வழிகாட்டுதலில் மற்றும் பயிற்சியை பெற்று சித்தி அடைந்திருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய விடயம் எனவும் மாவட்ட செயலகத்தின் தாபன விதி கோவை தொடர்பில் ஏதேனும் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக நிர்வாக உத்தியோகத்தரை அழைத்து அது தொடர்பாக கேட்கும் போது மிக துல்லியமான முடிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் சொல்லுகிறார். பேந்து பார்த்து சொல்லுகிறேன் பிறகு சொல்கிறேன் என்ற கதை இல்லாமல் உடனடியாகவே துல்லியமாக அந்த விடயங்களை தங்களுக்கு கூறி அந்த விடயத்தை சொல்வது அவருடைய பலமை. அதற்காக அவருக்கு நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமேதகு ஜனாதிபதியின் வருகையின் போதான கடமைகளில் ஜனாதிபதி வந்த எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜனாதிபதி வந்திருக்கின்ற போது மாவட்ட செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கடமைகள் மற்றும் அண்மையிலேயே ஏற்பட்ட டித்வா புயல், எங்களுக்கு தெரியும் டித்வா புயல் போன்ற காலகட்டங்களில் தன்னாலான உடல் உள சேவைகளை ஆற்றியுள்ளமைக்கும் அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்த அரசாங்க அதிபர் அவர்கள் அலுவலக தடை தாண்டல் பரீட்சை பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து அவர் மேற்கொண்டு தனது சேவையினை மென்மேலும் ஆற்ற வேண்டும் என்றும் அவருக்கு துணை நிற்கும் அவரின் பாரியார் அவர்களுக்கு தனது நன்றிகளையும் தெரிவித்து தம்பதிகளுக்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திருவாளர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள். இந்நிகழ்விலே மாவட்ட செயலக பிரதம உலக கணக்கு ஆய்வாளர், திட்டமிடல் பணிப்பாளர், பிரதம பொறியியலாளர், பிரதி புள்ளி விவர பணிப்பாளர், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், பிரதி பதிவாளர் நாயகம், உதவி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்களாலும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களாலும் வாழ்த்துரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நிர்வாக உத்தியோகத்தர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் கடந்து வந்த வாழ்க்கை பாதை தொடர்பான ஒளிப்படம் காட்சிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசாங்க அதிபர் அவர்களால் நிர்வாக உத்தியோகத்தர் திரு சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் பாரியாருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டதுடன் நினைவு சின்னமும் வழங்கப்பட்டது. மேலும் கிளைகள் ரீதியாக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களாலும் கௌரவிக்கப்பட்டார்கள். இறுதியாக நிர்வாக உத்தியோகத்தர் தமது ஏற்புரையில் இன்று தமக்கு நடைபெற்ற சிறப்பான கௌரவிப்பினை தாம் நினைத்து பார்க்கவில்லை என்றும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்து அதற்கான ஏற்பாடு செய்த அரசாங்க அதிபர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுக்கு தமது நன்றியினை தெரிவித்ததுடன் அரசு சேவையில் திறமை மற்றும் நேர்மை இருந்தால் மதிப்பு மரியாதை எல்லாம் அவர்களுக்கு தேடி வரும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் அரசாங்க சேவையில் தான் முன்னேறி வந்த அனுபவ பகிர்வை தெரிவித்து தம்முடன் கடமையாற்றி ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்விலே மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் என இந்த செய்தி மேலும் தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தியிலே. ஆகையினால் இன்று யாழ் மாவட்ட ஊடக பிரிவின் செய்திகளாக இந்த இரு செய்திகளும், அதாவது எங்களுடைய கச்சதீவு விழாவின் முன்னோட்ட கூட்டம் நடைபெற்றிருக்கிறது, மற்றது எங்களுடைய அந்த மாவட்ட செயலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கான பாராட்டு விழாவும் பிரியாவிடை விழாவும் நடைபெற்றதற்கான செய்திகள் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடக பிரிவு பதிவில் இட்டுள்ளது. அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்வடைகிறேன். மீண்டும் ஒரு மாவட்ட செயலக ஊடக பிரிவின் செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.